இன்னமும் காலேஜ்ல எல்லாரும் வந்து பாஸ் அவுட் பண்ணி போறாங்க, இல்ல ஸ்கூல் பாஸ் அவுட் பண்ணி போறாங்கன்னா முஸ்தபா முஸ்தபா தான் இட்ஸ் அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்தம். அப்சல்யூட்லி நேஷனல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்சல்யூட்லி எல்லா இடத்துலயும் முஸ்தபா முஸ்தபா தான். அந்த எல்லாருக்கும் ஒரு பாய் பாய் டாடா பாபாய் சொல்லிட்டு போற ஒரு ஆந்தம் தான் திஸ் இஸ் முஸ்தபா முஸ்தபா. இந்த பாடலை எப்படி ரஹ்மான் சார் கிட்ட நீங்க தர வச்சீங்க? ரொம்ப ஸ்டைலைஸ்டா மியூசிக், ரஹ்மானோட மியூசிக் கேட்குறப்ப ஸ்டைலா ஃபில்ம் பண்ணணும், யங்கர் ஜென்ரேஷனோட ஃபீல் நல்லா பண்ணும்போது இந்த கல்லூரி சாலைன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். அது ரெமன்ட்ட நான் கதை சொன்னேன். பண்ணும்போது அதில் வந்து நட்பு பற்றி ஒரு பாடல் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இந்த அந்த காலத்தில் பறவைகள் போல பறந்து திரிந்தோம்னு ஒரு பழைய பாடல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நட்புக்கு ஒரு பாட்டே இல்லை. அதனால நட்புக்கு ஒரு பாட்டு பண்ணும்போது ரஹ்மான்கிட்ட சொல்லும்போது ரஹ்மான் அது நிறைய முறை ஆக்சுவலாக நான் கம்போசிங்க்கு வந்து பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர் போயிருப்ப நிறைய டைரக்டர்ஸ் அங்கே போனால் ஐ திங்க் ராஜ்குமார் சந்தோஷி எல்லாம் வெயிட்டிங். எனக்கு நான் 3 days வெயிட்டிங். ரஹ்மான் வந்து பிஸி டைட் ஒர்க்கு, உட்காரவே முடியல, டைம் இல்லை. தென் ரஹ்மான் தெரிஞ்சுப்பா நீ வந்து 2 நாள் பாம்பேக்கு வந்துரு, அங்கே முடிச்சிடலாம் அப்படின்னு உடனே பாம்பேல அங்கேருந்து டிக்கெட் போட்டு நான் வந்து ரஹ்மானோட பாம்பேக்கு ஃப்ளை பண்ணேன்.